வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உண்மையாலுமே ஒரு அடிப்பட்ட பூனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அடிப்பட்ட பாம்பு, அடிப்பட்டது அப்படின்னு சொல்ல போனாலே மகரம் தான். எல்லாமே போயிருக்கும், எல்லாமே இழந்திருப்பீங்க. முக்கியமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களெல்லாம் உண்மையாலுமே சொல்லப்போனால் நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பீங்க. பணம் வரும், இப்படி வரும், அழகாக 10 வழியாக போயிட்டே இருக்கும். நகை, பணம், லேண்ட் டாக்குமெண்ட்டு, வாஸ்து பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, அதே மாதிரி பிஸ்னஸில் பிரச்சனை, பேங்கிங் மூலியமாக பிரச்சனை. ஏன்னா குரு இவ்வளோ நாள் எங்கே இருந்தார் உங்களுக்கு, 6ஆம் இடத்துல இருந்து அழகாக பேங்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பேங்க்குக்காக ஏறி இறங்கிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் மகரத்தை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடிஸாக இருந்தீங்கன்னா அந்த நகை ப்ளச் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு போகிறது, ஜென்ஸாக இருந்தீங்கன்னா சொத்தை வச்சு லோன் வாங்கி அதனால் பிரச்சனை 100% நடந்திருக்குங்க இந்த மகரத்துக்கு. ஓரளவுக்காவது நம்ம கொஞ்சம் அப்படியே நிம்மதியாகலை அப்படின்னா இந்த குரு மாறும்போது. ஏன்னா உங்களுக்கு 3க்கும் 12க்கும் உரியவர் இவ்வளோ நாள் 6ல் இருந்து இப்போ 7க்கு மாதிரி அழகாக உங்களை லக்னத்தை பார்க்குறாரு இல்லையா. அப்போ இவ்வளோ நாள் இந்த பிரச்சனையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சார்ட் அவுட், பாதி கடனை கட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய வெளிநாடு பயணங்கள், அது போகும்போது கொஞ்சம் பெரிய பிரச்சனையிலேருந்து தவிர்த்துருக்கும். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் எல்லாருமே வெளிநாடு போவோமா கேட்டால் இல்லை. அப்போ சில பேர் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள் ஒரு ஹேண்டில் பண்ணும்போது சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இப்போ 7ல் இருக்க பிரச்சனை அடுத்தது 8ல் மாறும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கோங்க. இப்போ 7ஆம் இடத்துல இருந்து போய் அழகாக என்ன பண்ணுவார், உச்சமாக இருந்து உங்களை லக்னத்தை பார்க்கிறார். நல்ல ஆன்மீக பயணங்கள் நிறைய கொண்டுட்டு போக போகிறீங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கடவுள் தான் காப்பாற்றுனாருங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய ஆன்மீக ட்ரிப்பு போக போகிறீங்க. அதே மாதிரி இவ்வளோ நாள் என்னென்னலாம் பிரச்சனை, நகை பிரச்சனைன்னு சொன்னேன்னா நகை வரப்போகுது. அதே மாதிரி வீடு ப்ராப்ளம் சொன்னேன்னா வீடு வரப்போகுது. டாக்குமெண்டேஷன் பிரச்சனையாக உங்களுக்கு பேங்க்கே சுமூகமாக வாங்க பேச்சுவார்த்தை பண்ணி எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க இறங்கி உங்ககிட்ட சமரசம் பேசுவாங்க. ஓகே, இவ்வளோ நாள் ஜுவல்ஸ் ப்ளச் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதில் எடுக்க போகிறீங்க.
ஏன்னா இது எல்லாமே வந்து குரு பகவான் உங்களுக்கு செய்ய போகிறாரு. பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. குருமார்களோட அட்வைஸை கேட்டு பண்ணுங்கள். இப்போ ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்ல நம்ம சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். நிறைய தான தர்மங்கள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. செல்ஃபாகவே நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. இந்த ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக, ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு மாதமே ஜூன் தான். எப்படா நமக்கு குரு மாறுவார், எப்படா நமக்கு வாழ்க்கை இதாகும். இப்போ வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது இந்த ட்ராவலிங் அலைச்சல், சும்மா எங்கேயா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு தூக்க நிம்மதி எதுவுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஹெல்த் ரீதியாக இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ், நாட் ஒன்லி ட்ரிங்க், இந்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றவங்க, இந்த வெளி சாப்பிட்றவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இந்த மாத்திரை தலைவலி நான் மாத்திரை, வயிறு வலி நான் மாத்திரை, உடனே மாத்திரை கன்சியூம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் பாதிக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் தலை வலிக்கிறது, தலை சுற்றுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி கொஞ்சம் அமைப்பில்லாம் போகிறது, பிம்பிள்ஸ் வர்றது, இதெல்லாமே வந்து ராகுவோட பாதிப்பு வந்து 2ஆம் இடத்துல இருக்கும். ஸோ தொண்டை வலி வர்றது, அடிக்கடி இருமல் வர்றது, இதெல்லாமே வந்து நடக்கும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் மூலியமாக ஒரு நல்லது நடக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய பாதகாதிபதியான வீட்டை வந்து இப்போ குரு பார்க்கும்போது யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ அவங்களாம் எங்கே போவாங்கன்னே தெரியாது. இவ்வளோ நாள் வச்சு செஞ்சுருப்பாங்க, கூடவே இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அவங்க வந்து உபத்திரவம் தான் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் நீங்கள் நம்பினீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்களாம் யாரும் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலம். கூடவே எந்த துரோகம் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பீங்களா, அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அப்போ நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. ஸோ பிஸ்னஸில் வந்து நீங்கள் நிறைய பெரிய முடிவுகள் எடுக்க போகிறீங்க. அது மூலியமாக நல்ல மாற்றங்கள், எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ எல்லாமே சரியாக போகுது. அதனால் இந்த காலகட்டம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 7.5 சனி பிடியிலேருந்து வந்ததுக்கப்புறமே சில கிரகங்களோட அமைப்பினால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். எதுவுமே சரியாக போகுது. தசா புக்தி மாறும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க. என்னென்னலாம் ஆல்ட்ரு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசா புக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம்.
நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2, இந்த குரு பயிற்சிக்கே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இப்போ மகர ராசி லக்னம், ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா உங்களை தான் இப்போ குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நம்மளுக்கு வந்து ஜாக்பாட் வந்து ஜூன் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடுச்சு. சரி, இந்த ஜாக்பாட் ஏன்னா நம்ம ஒரு 7-8 வருஷம் நம்ம பட்ட கஷ்டம், அந்த மாதிரி அதுக்காக ஆண்டவன் கொடுத்துருக்க பரிசு. இப்போ நம்மளுடைய ராசி லக்னத்தையே பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயம் நம்ம ஆரம்பித்தாலும் அதில் வெற்றிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. முக்கியமாக என்னென்னா முயற்சி ஸ்தானம் என்ன. ஜென்ரலாகவே மகர ராசிக்காரங்க வந்து நல்லா கடுமையாக உழைக்கிறவங்க, சரிங்களா, ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிற ஜனம். ஓகே, இப்போ இவங்க வந்து ஒன்றும் முயற்சி ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் ஒரு 2 அடி எடுத்து வச்சுன்னா ஆண்டவன் 4 அடி முன்னாடி எடுத்துமே வைப்பாங்க அவங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஒன்றும் முயற்சி பண்ணுறீங்கன்னா அவ்வளோ தூரம் மென்மேலும் மேலே போவீங்க. அதுவும் இதில் யாராவது ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன் சேல்ஸ், மார்க்கெட்டிங், ட்ராவலிங், ஷார்ட் டேர்ம் ட்ராவல், ரொம்ப பக்கத்து ஸ்டேட்டுக்கெலாம் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. இதில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து நீர் சம்மந்தமாக வேலை செய்வாங்க. இந்த ஆயில் ரிக்கில் வேலை செய்வாங்க, ஷிப்மெண்ட் போட்டில் வேலை செய்வாங்க, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க, அடிக்கடி வெளிநாடு வெளி ஊர் போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஜாப்ஸில் இருக்கவங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா வளரும். முயற்சி எடுங்க, விஸ்வரூப வெற்றி வரும். சரி, இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன, உங்களுக்கு வந்து பண்ணுற பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வருங்க. சரி, போன வருஷம் நம்ம என்ன சொன்னோம்னா பிஸ்னஸ் நல்லா வளரும், ப்ராஃபிட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கண்டினியூஸாக பண்ணுங்கள், பிஸ்னஸ் நல்லா வளரணும். அதை யாரெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிங்களோ இந்த ஜூன்லேருந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு 2 மாதமாக, இல்லைன்னா இந்த ஜூன்லேருந்து ப்ராஃபிட் வரும். நீங்கள் இந்த ஒரு 2 வருஷம் நீங்கள் போட்ட உழைப்புக்கு ப்ராஃபிட் இப்போ வரும், பல மடங்காக வரும். சரிங்களா, அப்படி போன வருஷம் தவற விட்டவங்க கூட இப்போ உங்கள் பிஸ்னஸை நல்லா புஷ் பண்ணுங்கள், சூப்பராக ப்ராஃபிட் வரும். இது வந்து பிஸ்னஸ்க்கு நம்ம சொல்கிறது. சரி, ஓகே. வேறு கல்யாணத்துக்கு டைம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அது சொல்ல இந்த 7-8 வருஷத்தில் வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசவே ஆரம்பிச்சிருப்பாங்க. கல்யாண பேச்செலாம் லைட்டாக இப்போ தான் எடுத்திருப்பாங்க. போன வருஷம் லைட்டாக பேச்சு வந்திருக்கும். போன வருஷம் செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு அக்டோபர் நவம்பர் டைமில் லைட்டாக பேச்சு எடுத்திருப்பாங்க. சில பேர் கை கூடியிருக்கும், நிறைய பேர் கை கூடியிருக்காது. கை கூடாதவங்களும் இப்போ கை கூடும். டைம் வந்து கல்யாணத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் மகர ராசிக்கு வந்து 7ஆம் வீடு வந்து கடகம், சந்திரன். உங்களுக்கு வர ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரொம்ப பொறுப்பானவங்க, அழகானவங்க, ரொமான்டிக்கானவங்க, குடும்பத்தை தாங்குறவங்களாம் வருவாங்க. ஒரே விஷயம்னா ரொம்ப எமோஷனாக இருப்பாங்க. கோவப்பட்டால் ரொம்ப கோவப்படுவாங்க, இல்லை வருத்தப்பட்டால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. மற்றபடி அவங்களுடைய மற்ற கிரக நிலையை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் கேரக்டர்ஸ். ஆனால் ஜென்ரலாக ரொம்ப பாசமானவங்களாம் வருவாங்க. கிடைக்கிறவங்களும் அழகாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துங்க. சரிங்களா, இது ஒன்று. அந்த கல்யாணம்ன்றது தான் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி மாறி இருக்கு. இதை தாண்டினா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும், உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா முன்னேறும்.
சார் இப்போ நிறைய இந்த 7-8 விஷயத்தில் நிறைய நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை தவற விட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நான் பிடிச்சிக்கணும். அது 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றமும் கல்யாணத்துக்கு பயங்கரமான பாக்கியம் இருக்குது. ஏன்னா 35க்கு மேலே தான் மகரத்துக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல பூஸ்டப் இருக்குது. ஒன்று 35லையாவது கரெக்டாக கல்யாணம் பண்ணினா ஒரு பின்னாடி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஜென்ரலாக எல்லாருக்குமே. ஸோ இப்போ பண்ணிடுறது நல்லது. ஓகே, இதுக்கு நான் வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள சனீஸ்வரர் வேண்டது நல்லது. எனக்கு மங்கள சனீஸ்வரர் திருக்கொல்லிக்காடு தெரியும், வேறு எங்கெங்கே இருக்காருன்னு எல்லா ஊர்லேயும் இருக்கார், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கார். அதாவது நீங்கள் கூகுள் மேப்பில் ஜேஷ்டா தேவி இல்லை மூத்த தேவின்னு போடுங்க. அந்த அம்மா எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே இருக்க சனீஸ்வரரில் மங்கள சனீஸ்வரர். செங்கல்பட்டில் இருக்காங்க, முக்தீஸ்வரர் கோவிலில், கொல்லிமலையில் இருக்காங்க, அரப்பளீஸ்வரர் கோவிலில், திருச்செங்கோடில் இருக்காங்க, திருவள்ளூரில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க. அந்த அம்மா தான் மூத்த தேவி, தேவிக்கெல்லாம் மூத்த தேவி. அதனால் பழைய கோவில் எல்லாத்துலேயுமே மூத்த தேவி கோவில் இருக்கும். அந்த அம்மா மடியிலே 2 குழந்தைங்க வச்சுருப்பாங்க, குளிகன் மாந்தி. அங்கே சனீஸ்வரர் பகவான் இருப்பார். அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களோட இருந்தாலும் ஒரு மங்கள சனீஸ்வரர். அங்கே போய் வழிபாடுங்க, சூப்பராக வேலை செய்யும். ஓகே, இந்த தாண்டினா நீங்கள் வந்து சிவபெருமான் வழிபாடு இல்லை, நீங்கள் வந்து சனீஸ்வரரே வழிபட்டவர். சனீஸ்வரரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரவர், காலபைரவர். நீங்கள் வந்து ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர், காலபைரவரையும் வேண்டலாம், இல்லை ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரையும் வேண்டலாம். நீங்கள் நம்ம சனீஸ்வரன் அவர் வாத்தியாரையும் நம்ம பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் சூப்பர். இவங்களெல்லாம் நீங்கள் வந்து சனிக்கிழமை குளிகை நேரம், காலையில் ஒரு 6:30 மணிக்கு வரும் சனிக்கிழமை, குளிகை நேரத்தில் போய் வேண்டது ஒன்றும் நல்லது. இல்லை எந்த நாள் உங்களால் முடியுமோ போய் வேண்டலாம். நெய்வேத்தியம் வைங்க, அந்த சாமிக்கு சங்குப்பு வைக்கிறது நல்லது. இன்னும் நெய்வேத்தியம், இன்னும் எள்ளு சாதம், அந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சுட்டு வர மக்களுக்கும் அதை நீங்கள் அன்னதானமாக கொடுக்க இந்த மாதம், இந்த வருடமே நல்லாயிருக்கும். இந்த மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் மென்மேலும் உயர்வீங்க. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இப்போ பிடிச்சிட்டு டக்குன்னு மேலே ஏறி வந்துட்டோன்னா நமக்கு தான் பெரிய ஜாக்பாட். இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால், குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா, அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர், அம்பாளை பிடிச்சிக்கோங்க, முருகர், வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர், நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள்.
தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி, வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள், மூடநம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய கர்ம பலனை நமக்கு அந்தந்த நேரத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகம் இல்லாத சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு பாருங்க, அந்த குரு பயிற்சி ஆகிற ஜூன் 2ஆம் தேதி ஆகிற குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக இருக்கு. 6ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டை பார்த்து கடன், நோய், வம்பு, வழக்கு, விரயங்கள், பிரச்சனைகள், தேவையற்ற அலைச்சல்கள் அது மாதிரி விஷயத்தை கொடுத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று நல்ல ஸ்தானபலம் பெற்று ராசிங்கிற மனசை குறிக்கக்கூடிய மனோகாரகனை பார்க்கும் பொழுது நல்ல வாழ்க்கை மாற்றங்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம் ஜூன் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு. ஸோ அதில் ஒரு பெஸ்ட் பாயிண்ட்டு நமக்கு நல்லதாக ஒரு மைண்டில் ஒரு கிளாரிட்டி, மைண்டில் ஒரு ஸ்திரத்தன்மை, தேவையில்லாத விரயமாயிட்டு இருந்தது நிற்கப்படுது, அது கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வருது, செலவுகள் குறையுது, வரவுகள் இன்க்ரீஸ் ஆகுது, நாமளே ஏனோ தானோ இல்லாமல் இப்போ கொஞ்சம் விவரமாக செயல்படுறோம், உத்வேகமாக செயல்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதே மாதிரி ராசி அதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கிறார், 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே 5, 6ல் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பாக ஜூன் மாதத்தில் பிறக்கும் பொழுது மகர ராசிக்கு அருமையான ஒரு வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. எது மாதிரி மாற்றங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாணவர்களாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஏனோ தானோன்னு என்ன படிக்க போகிறோம், அடுத்தது என்ன குரூப் எடுக்க போகிறோம், அடுத்தது என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறோம், எதுலையுமே கிளாரிட்டி இல்லாமல் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இதுதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு ஏமா வருது, கோலாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ண தாக்கம், நல்ல ஒரு ஆம்பிஷன், நல்ல ஒரு கோல் செட்டிங், இது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு வருட காலமாகவே உங்களுக்கு நல்லா வருங்கிறதுல ஒரு அடித்தளத்தை, ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஜூன் 2026 இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம், நல்ல தொழில், அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு கான்டாக்ட்ஸு, கிளைண்ட்ஸு, கஸ்டமர்ஸு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு, அவங்களோட சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இதுவரை பண்ணுறதோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே அவங்க இறங்கி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடியதாக மகர ராசிக்காரர்களுக்கு அந்த உச்சகுருவின் பார்வை இருக்குது. அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா புதனும் சேர்றார், 6ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன்லாம் வரும்பொழுது நல்லாவே வரவேண்டிய கடன் மூலமாக பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நம்ம இந்த ஆதாயம் பெறுவது, வேலையில் ஒரு நல்ல மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகளில். ஸோ ஆண்டு கிரகமாகிய ராகு கேது பாருங்க, 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு என்ன தாக்கம் கொடுப்பாருன்னா, சில பணம் வர வேண்டிய சில பணங்கள்லாம் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா குரு வந்துட்டார் பார்த்தீங்களா எங்களுக்கு. ஸோ மனம் கொஞ்சம் ஹோப் வரும், நம்ம எப்படி இந்த பிரச்சனைகள்லேருந்து மீள போகிறோன்னு தெரியாமல் ஆன்சர் கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக அந்த ஜூன் மாதம் அமைச்சு கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே மற்ற இதே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏனோ தானன்ட்டு நம்மளுடைய மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் ஆக மாட்டேங்குது, ட்ரீட்மெண்ட்டே சரியாக வரல, என்னையும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அது டயபெட்டிஸாக இருக்கட்டும், தைராய்டு இஷ்யூட்டாக இருக்கட்டும், பிபி, சுகர், கொலை, எந்த ஒரு விஷயத்துலையும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் போயிட்டுருக்கிறப்போ கொஞ்சம் நல்லாவே ஒரு பாடி நம்ம கோஆப்ரேட் பண்ணுது, நம்ம ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, முதல் மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை
கொடுக்கக்கூடிய அமைப்பு, சீனியர் சிட்டிசன்ஸ் வயது முதியோர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குரு 7 வரும்பொழுது கல்யாண தடைகளாக 2-3 வருஷமாக லேட் மேரேஜாக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல திருமண அமைப்பு, குரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக ஜூன் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து நம்மளுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தை ஜாதகத்தை பொறுத்து உங்களோட ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுக்தி போயிட்டுருக்கு, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் வந்து மகர ராசியில் வந்து அவிட்ட நட்சத்திரமா அல்லது வந்து நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா அல்லது வந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அந்தந்த நட்சத்திராதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசா போயிட்டுருக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய உங்களுடைய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாற முடிவுகளை எப்போ நம்ம எடுத்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வரும், எது மாற விஷயங்கள் வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும், எது மாற விஷயத்தில் வந்து கொஞ்சம் வேகமாக போகலாம், எப்போ அந்த மாற்றங்கள் வரும், வேலை மாற்றங்கள் எப்போ, தொழில் அபிவிருத்தி எப்போ, கடன்கள் குறைவது எப்போ, பிரச்சனைகள் குறைவது எப்போ, வீடு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரி அமையிறது எப்போ, சுப விஷயங்கள் தடைகள் எப்போ நீங்க போகுது, எப்போ நம்மளுடைய சில சொல்யூஷன் கிடைக்க போகுது, அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு வயதினருக்கும் வேணுங்கிற அந்தந்த வாழ்க்கை ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய கேள்விகள், விடைகள் இல்லாத கேள்விகளுக்கு இந்த இந்திய வேத ஜோதிடம் நம்மளுடைய தெய்வம்சம் பொருந்திய ஞானிகளால் அருளப்பட்ட இந்த சாஸ்திரத்து மூலமாக நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்து அது மூலமாக நம்ம எப்படின்னா அடுத்து வரக்கூடிய சேலஞ்சஸை எப்படி மீட் பண்ண போகிறோம், எப்படி ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகிறப்போ கூகுள் மேப் பார்த்து நம்ம போய் அதோட விஷயங்கள் தெரிஞ்சு அதோட மென்டலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி நம்ம அந்த இடம் போய் ரீச் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது, பாஸ்ட் எப்படி, அதில் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணிட்டோம், இப்போ ப்ரெசென்ட் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சர் என்ன மாற்றத்தை நம்ம காட்டுது, எந்த டைரெக்ஷனில் போனால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய விஷயத்துக்கு நோக்கி நம்ம போகும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற செயல்கள், நம்மளுடைய கர்மாக்கு அலைன் ஆகாத விஷயத்தை நம்ம தவிர்க்கும் பொழுது சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அது பிரகாரம் நம்மளுடைய செயல் திட்டங்களை தீட்டும் பொழுது அது மகர ராசியான பொது பலன் வந்து இந்த துல்லியமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பலனோட சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் நம்மளுடைய துறை என்ன துறை யோகமாக இருக்குது, எது மாதிரி டைம்லைன்ஸ் இருக்குது, நமக்கு வேலையா, தொழிலா அல்லது வெளிநாடா, கவர்மெண்ட் ஜாபா, எது மாதிரி விஷயங்கள் இருக்குது, திருமண விஷயங்கள், காதல் திருமணமா, அரேஞ்ச் திருமணமா, லேட்டா, ஏர்லியா, எது மாதிரி அமைப்பில் இருக்குது, குழந்தைகள் எது மாதிரி விஷயங்கள் காட்டுதுங்கிறது நம்ம நீட்டாக நம்மளுடைய ஃபினான்ஸ்லேருந்து ஃபேமிலி, வேலை, தொழில் எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி தேவையற்ற நமக்கு வந்து நம்மளுடைய கர்மாவுக்கு தேவையில்லாத நம்மளுடைய பிராப்தங்களே இல்லாத விஷயத்தை நம்ம அவிக்கும் பொழுது நேரங்கள் குறையும். அதாவது நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, ஒரு நல்ல ஆயுசு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் வாழ போகிறோம். அந்த 80 வருஷத்தில் ஒரு 25 வயசுலேருந்து நம்ம ஒரு 60 வயசு வரைக்கும் ஆக்டிவாக நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கரெக்டான ஒரு ஆலோசனை பெற்று அந்தந்த முடிவுகளை அந்தந்த நேரத்தை எடுத்து அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை சம்பவங்களை நம்ம வந்து செய்தேமானால், திட்டமிட்டு செய்வனானால் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.